Hi guys, this is Anuj from Mahavir Agencies. So, இன்னைக்கு நம்ம ஒரு Honda City modify பண்ணிருக்கோம். So, இந்த modification ஓட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, so in 60,000 rupees நம்ம 3 important upgrades பண்ணோம். So, அந்த upgrades என்னன்னு வாங்க பார்க்கலாம். So guys, first and foremost பாத்தீங்கன்னா நம்ம இதுல head unit சேஞ்ச் பண்ணிருக்கோம். So, Bloppong-ஓட authorized Apple CarPlay Android Santa Rosa 985 மாடல்ல நம்ம Android system upgrade பண்ணிருக்கோம். So, இந்த சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு Android 11 ஸ்பெசிஃபிகேஷன் with octa-core processor. இது உங்களுக்கு with 2 years வரும் with wireless Apple CarPlay and Android and both authorized. So இது ஒரு ரொம்ப பெரிய ஃபீச்சர். அதனால என்ன ஆகுதுன்னா உங்க ஓன் சாஃப்ட்வேர் பில்டப்னால மற்ற சைனீஸ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் Z-Link அந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம்ஸோட யூசேஜ் இருக்காது and everything is the own and ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் இருக்கு. கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இது கூட பாத்தீங்கன்னா Bloppong-ஓட BP 3600 நம்ம 360 டிகிரி கேமராஸ் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ 360 டிகிரி கேமரா வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் அண்ட் ரெண்டு ரியர் சைட்ஸுமே உங்களுக்கு வந்துடும். மிரர்ஸ் உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் டிரைவிங் டைம்ஸ் உங்களுக்கு மேபி என்ன டிரைவிங் பர்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் பிளேஸ் பண்ணணும். உங்களுக்கு ரியர் வண்டியோட சரௌண்டிங் கிடைச்சிடும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஒரு ஜட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். பக்கத்தில் என்ன வண்டி இருக்கு, மேபி ஏதோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, ஒரு ஏதோ வெஹிக்கிள்ஸ் இருக்கா, அதுக்காக 360 டிகிரி கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் சிஸ்டமோட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் சீம்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரிஸ் அவுட்புட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் 3D வியூ வண்டியோட சரௌண்டிங் வேணும்னா இந்த 3D வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். அதே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ரண்ட் சைடோட வியூ, பேக் சைடோட வியூ, ரியர் லெஃப்ட், ரியர் ரைட், ரெண்டு சைட்ஸுமே வியூ, டீப் ஃப்ரண்ட் லுக்கோட வியூ எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர் போட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் ரைட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் இண்டிகேட்டர் போட்டாலே உங்களுக்கு ரைட் இண்டிகேட்டரில் என்ன வண்டி அங்கே நிற்குது தெரியும். ஸோ ரைட்டில் நமக்கு ஒரு மஹிந்திரா 3XO நிற்குது. ஸோ அந்த வண்டி நம்ம கிளியராக இதில் ஸ்பாட் பண்ண முடியும். அதே நம்ம சிமிலர் லெஃப்ட்டில் போனால் ஸோ லெஃப்ட்டில் நமக்கு ஒரு MG ஹெக்டர் நிற்குது. ஸோ அந்த வண்டியும் நம்மளால் ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ இதான் மியூசிக் ஈக்குவலைசர். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வோக்கல்ஸ் இருக்கும், பவர்ஃபுல் மியூசிக்னா பவர்ஃபுல் உங்களுக்கு இருக்கும், ஃப்ளாட் மியூசிக் இருக்கும், சவுண்ட் நீங்கள் ஸ்டேஜிங் பண்ணலாம். ஸோ ஆல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு சவுண்டோட ஸ்டேஜிங் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேருந்து உங்களுக்கு வரும். அண்ட் நிறைய ஆடியோக்கு வித மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது, ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, கிராஸ் ஓவர் செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் CarPlay Android which is the main function இது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா Bloppong-ல பேசிக் சீரிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Z-Link மூலமா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் CarPlay இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டச் கிளிக்கில் உங்களுக்கு ஆப்பிள் CarPlay லோட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப், ஸ்பாட்டிஃபை, கால் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ரீசன்ஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம் யாருக்கு வேணா. கூகுள் மேப்ஸ் வேணால் நீங்கள் டேரெக்டாக கூகுள் மேப்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் நீங்கள் கேட்குற மியூசிக் எல்லாமே இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹெட் யூனிட் அப்கிரேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா எல்இடியோட அப்கிரேட். ஸோ அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா லோ பீமில் நம்ம 150 வாட்ஸோட எல்இடி ஆட் பண்ணிருக்கோம் அண்ட் ஹை பீமில் 130 வாட்ஸோட எல்இடி ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த அசூம் நம்ம ஏன் சூஸ் பண்ணோம், இது ஒரு குட் ஜெர்மன் பிராண்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். லோ பீம் ஃபங்க்ஷன் இருக்குது அண்ட் இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது டிப்பர் ஃபங்க்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு ஐ டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ஜர்னி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்ரோச்சில் உங்கள் வண்டியில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ கெட் இன் டச் வித் அஸ் ரைட் நவ்.